ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் வாழ்க்கையின் ஒவ்வொரு கோணத்திலும் ஆன்மீகத்துடன் சேர்ந்து வெற்றியடைதல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். உடல், மனம், உறவுகள், நடிப்பின் பாகம் மற்றும் செல்வம் என்பன வாழ்க்கையின் மிக முக்கியமான 5 கோணங்கள் ஆகும். நாம் வாழ்க்கையில் சற்று முன்னோக்கி நகரும் போது இந்த அனைத்து கோணங்களிலும் பல ஏற்ற இறக்கங்களை காண்கிறோம். நம்முடைய மனதில் வீணான எண்ணங்கள் நிறைந்து நேர்மறையான எண்ணங்கள் குறையும் பொழுது பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் அதிருப்தியை அடைகிறோம். மேற்கண்ட 5 கோணங்களில் ஏதாவது எதிர்மறையான நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் நிலையான திருப்தியுடன் வாழ்க்கையை வாழ்வதற்கான 5 வழிகளை நாம் காணலாம். இதுதான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றியாகும். 1. நேர்மறையின் முற்றுப்புள்ளியை பயன்படுத்துங்கள். சூழ்நிலை மேலும் நீங்கள் தொடர்பு கொண்டுள்ள மனிதருக்கு ஏற்றாற்போல நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் திறன்தான் உண்மையான வெற்றியாகும். உங்களுடைய புத்தியிலிருந்து ஆன்மீக ஞானத்தின் சரியான கருத்தை எடுத்து மனதில் வைத்துக்கொள்வதால் எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் திருப்தியை உணர முடியும். 2. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறைவனை அழையுங்கள், அவரிடம் தீர்வை கேளுங்கள். உங்களுடைய மனம் குழப்பமடையும் போதெல்லாம் இறைவனை சில நிமிடங்கள் சந்திப்பதற்காக முன்னேற்பாடு செய்து கொள்ளுங்கள். அவரிடம் அந்த சூழ்நிலையை பகிருங்கள். மேலும் அவரிடம் அதற்கான தீர்வை கேளுங்கள். இறைவன் மிகவும் புத்திசாலியானவர், மேலும் ஞானம் நிறைந்த பரமாத்மா ஆவார். அவரிடம் நமது அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வின் சாவி இருக்கிறது. அவர் நம்முடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள்கிறார், மேலும் நிறைந்த திருப்தியுடன் வைத்துக்கொள்கிறார். 3. ஒரு நேர்மறையான எதிர்கால உண்மையை பொறுமையுடன் உருவாக்குங்கள். வாழ்க்கை ஒரு தேர்வு எழுதும் அறையாகும். அதில் நாம் தினந்தோறும் அமர்கிறோம். பலவிதமான வாழ்க்கை சூழ்நிலைகளில் தேர்வுத்தாள்களை நாம் எதிர்நோக்குகிறோம். ஒவ்வொரு தேர்வையும் திருப்தி என்கிற உணர்வுடன் கடந்து செல்வது என்பது வாழ்க்கை நாடகம் நமக்காக நேர்மறையான உண்மையை உருவாக்கும் வரை பொறுமையாக இருந்தால் மட்டுமே நடக்கக்கூடியது. 4. தனக்குள் சொல்லுங்கள். விடுபட்ட பார்வையாளராக இருந்து அந்த சூழ்நிலையை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை நெறிப்படுத்தப்பட்டவை அல்ல. ஏராளமான எதிர்பாராத நிகழ்வுகள் நிகழும். ஒவ்வொரு சூழ்நிலையையும் விடுபட்ட பார்வையாளராக இருந்து பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இது நம்முடைய மனம் மற்றும் உணர்வின் ஆற்றலை சேமிப்பு செய்கிறது. நம்மை எந்த கவலையும் இல்லாமல் திருப்தியாகவும் லேசாகவும் வைத்திருக்கிறது. 5. பகலில் நேர இடைவெளி எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் பல்வேறு கோணங்களில் எதிர்மறை சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் மகிழ்வுடன் இருப்பதற்கான முக்கியமான கருவி என்னவென்றால் சுய ஆராய்ச்சிக்காக பகலில் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் வாழ்க்கை காரியங்களில் அதிகப்படியாக மூழ்கிவிட வேண்டாம். ஏனென்றால் இது சில நேரங்களில் நமது மனதை சோர்வடைய வைத்து நம்மை அதிருப்தி அடைய வைக்கிறது. ஓம் சாந்தி.